அடுத்ததாக பாராளுமன்ற முறையின் பின்னணி அல்லது அறிமுகம் பற்றி பார்ப்போம். ஒரு நாட்டிற்கு ஏன் பாராளுமன்றம் அவசியம்? அரசும் அரசாங்கமும் சமூகத்தின் மத்திய அரசியல் நிறுவனங்களாகும். பல அரசியல் நிறுவனங்களில் ஆதாரமாக அவை உள்ளன. அரசும் அரசாங்கமும் ஒன்றோடொன்று இணைந்திருந்தாலும் அவை இரண்டும் ஒன்றல்ல. அரசு என்பது ஒரு எண்ணக்கருவாகும். ஆனால் அரசாங்கம் என்பது குறுகிய காலத்திற்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பாகும். இது அரசாங்கத்தின் பொறுப்புகள் மற்றும் செயற்பாடுகளின் அடிப்படையில் அரசாங்கத்தின் சார்பில் செயற்படும். அரசை புரிந்து கொள்வதற்கான முக்கிய கோட்பாடு என்னவென்றால், அது ஒரு வரலாற்று மற்றும் சமூக ரீதியான தோற்றப்பாடாகும். ஒரு அரசியல் கட்டமைப்பின் உயரிய வடிவமாக அரசு கருதப்படுகின்றது. அரசு என்பது அரசாங்கம் அல்ல, ஆனால் அரசாங்கமின்றி அதனை அரசு என அழைக்க முடியாது. அரசு என்பது குறிப்பிட்ட வரலாற்று சூழலில் உருவானது மற்றும் பல்வேறு வரலாற்று சூழல்கள் மூலம் உருவாக்கப்பட்டது என பொருள்படும். இது பல்வேறு வடிவங்களை கொண்ட ஒரு சமூக நிறுவனமாகும். சமூகத்தை ஆள்வதற்காக உருவாக்கப்பட்ட அதிகார கட்டமைப்புகளின் மொத்த வடிவமே அரசு என வரையறுக்கலாம். தற்போதைய பிராந்திய அரசுகள் 4 முக்கிய கூறுகளாக கட்டமைக்கப்பட்டுள்ளன. முதலாவது பிராந்தியம், இரண்டாவது தேசிய நிறுவனம், மூன்றாவது அரசாங்கம், நான்காவது இறையாண்மை. முதலாவதாக நாம் பிராந்தியம் பற்றி பார்ப்போம். தற்போதைய தேசிய அரசு அதன் அதிகாரத்திற்கான பிராந்தியத்தை கொண்டுள்ளது. அரசாங்கம் ஒரு தெளிவான பிராந்திய எல்லைக்குள் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. இரண்டாவதாக தேசிய நிறுவனம் பற்றி பார்த்தோமானால், நவீன தேசத்தை கட்டியெழுப்புவதற்கான அடித்தளம் தேசியவாதமாகும். ஒரு தேசியவாத அரசு என்பது ஒரு தேசிய அரசின் எல்லைக்குள் ஒரு தேசமாக வாழும் மக்கள் கூட்டத்தை குறிக்கின்றது. அடுத்ததாக அரசாங்கம். ஒரு அரசு அதன் இறையாண்மையை செயற்படுத்தும் அமைப்பு அரசாங்கமாகும். அதாவது ஆட்சி அதிகாரங்களை செயற்படுத்தும் நிறுவன கட்டமைப்பே அரசாங்கமாகும். அரசின் அதிகாரங்களை செயற்படுத்துவது குறித்த தீர்மானங்களை அரசாங்கமே எடுக்கின்றது. அதற்கேற்ப நிர்வாகம், பாராளுமன்றம் மற்றும் நீதித்துறை ஆகியவற்றை கொண்ட நிறுவனங்களின் அமைப்பு உருவாக்கப்படுகின்றது. பாராளுமன்றம் சட்டங்களை உருவாக்குகின்றது. நிர்வாகமானது சட்டங்களை செயற்படுத்துகின்றது. நீதிமன்ற நடவடிக்கைகளை நீதித்துறை நிர்வகிக்கின்றது. ஜனநாயகம், ஆட்சி, ஆதிக்க கொள்கையுடைய சர்வாதிகாரத்துவம், சோசலிசம் என 4 வகையான அரசாங்கங்கள் உள்ளன. அடுத்ததாக இறையாண்மை. இறையாண்மை என்பது ஒரு அரசாங்கத்தின் அதிகாரமாகும். ஒரு அரசின் இறையாண்மை தனித்துவமானது மற்றும் தங்குதடையற்றது. அதாவது சட்டங்களை இயற்றுவதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் சட்டங்களை மீறுவோருக்கு எதிராக செயற்படுவதற்கும் அரசாங்கத்திற்குள்ள அதிகாரத்தை இது குறிக்கின்றது. இத்தகைய அதிகாரம் வேறு எந்த நிறுவனத்திற்கும் இல்லை. அடுத்ததாக நாம் அரசிற்கும் அரசாங்கத்திற்கும் இடையிலான வித்தியாசம் என்ன என்று பார்க்கலாம். அரசு என்பது அரசாங்கத்தை விட பரந்த மற்றும் நிலையான அமைப்பை குறிக்கின்றது. அரசின் இன்றியமையாத அங்கமாக அரசாங்கம் கருதப்படுகின்றது. நடைமுறையில் அரசு என்பது அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றது. அரசின் சார்பாக சகல அதிகாரங்களையும் செயற்பாடுகளையும் அரசாங்கங்கள் செயற்படுத்துகின்றன. அரசிற்கும் அரசாங்கத்திற்கும் இடையிலான சில முக்கிய வித்தியாசங்கள் வருமாறு. அரசின் ஒரு அங்கம் மாத்திரமே அரசாங்கம். அரசு என்பது மக்கள் கூட்டம், நிலப்பரப்பு, அரசாங்கம் மற்றும் இறையாண்மை என்ற 4 முக்கிய கூறுகளை கொண்டுள்ளது. அரசாங்கம் என்பது அரசின் ஒரு கூறு மாத்திரமே. இது அரசிற்காக செயற்படும் அதன் ஒரு பகுதி மாத்திரமாகும். அரசாங்கம் என்பது அரசின் ஒரு நிறுவனம் அல்லது முகவரகம் ஆகும். அரசாங்கம் என்பது அரசின் ஒரு நிறுவனமாகும். இது அரசிற்காக செயற்படுகின்றது. இதுவே அரசின் விருப்பத்தை சட்டங்களாக உருவாக்குகின்றது. அரசின் சட்டங்களை செயற்படுத்துகின்றது மற்றும் அரசின் சட்டங்களுக்கு இணங்குவதை உறுதி செய்கின்றது. அரசின் சார்பாக அரசாங்கம் அதிகாரத்தை செயற்படுத்துகின்றது. அரசு என்பது கருத்தியல், அரசாங்கம் என்பது வெளிப்படையாக தெரிவது.
ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் வாழும் மற்றும் இறையாண்மையை பயன்படுத்துவதற்காக ஒழுங்கமைக்கப்பட மக்கள் சமூகத்தை குறிக்க பயன்படும் ஒரு எண்ணக்கரு, ஒரு யோசனை அல்லது ஒரு பெயரே அரசாகும். அரசை பார்க்க முடியாது. அரசனுடைய மக்களால் உருவாக்கப்படுவதே அரசாங்கம். இது மக்கள் பிரதிநிதிகளால் உருவாக்கப்படுகின்றது. இது ஒரு திட்டவட்டமான மற்றும் வரையறுக்கப்பட்ட அமைப்பு மற்றும் வடிவத்தை கொண்டுள்ளது. அரசின் அதிகாரத்தை பிரயோகிக்கும் மக்கள் குழுவாகவே இதனை பார்க்க முடியும். ஒரு அரசின் உறுப்பினராக இருப்பது கட்டாயமாகும், ஆனால் அரசாங்கத்தின் உறுப்பினராக இருப்பது கட்டாயமல்ல. அனைத்து மக்களும் அரசின் பிரஜைகளாவர். அவர்கள் ஒன்றாக அரசின் மக்கள் கூட்டத்தை உருவாக்குகின்றனர். பொதுவாக ஒவ்வொருவரும் பிறந்த நேரத்திலேயே அரசின் உறுப்புரிமையை, அதாவது குடியுரிமையை பெறுவதோடு அவ்வாறே வாழ்க்கையை தொடர்கின்றனர். எனினும் அரசாங்கத்தின் அங்கத்துவம் தானாக கிடைக்காது. அரசின் மக்கள் தொகையில் ஒரு பகுதியினரால் மட்டுமே அரசாங்கம் கட்டமைக்கப்படுகின்றது. ஒட்டுமொத்த மக்களும் அரசின் ஒரு பகுதியாவர். அனைத்து மக்களும் அரசின் பிரஜைகளாவர். ஆனால் மக்கள் பிரதிநிதிகளால் அரசாங்கம் அமைக்கப்படுகின்றது. மக்கள் பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட்ட சிலரால் மாத்திரமே அரசாங்கம் அமைக்கப்படுகின்றது. அரசு நிரந்தரமானது, அரசாங்கம் நிலையற்றது. அரசாங்கங்கள் தொடர்ச்சியாக வந்து போகும். ஒவ்வொரு பொது தேர்தலுக்கு பின்னரும் அரசாங்கம் மாறும். அது ஒரு தேர்தல் மூலமாகவோ அல்லது ஒரு புரட்சி மூலமாகவோ கூட மொத்தமாக கூறலாம். அரசு நிரந்தரமானது. இறையாண்மை இருக்கும் வரை அரசு தொடர்ச்சியாக வாழும். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது அரசாங்கத்தின் பிரதான 3 தூண்கள். ஒரு அரசின் ஆட்சி முறையானது பாரம்பரியமாக ஒவ்வொன்றும் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. இவை தனியான மற்றும் சுயாதீனமான அதிகாரங்கள் மற்றும் பொறுப்புகளை கொண்டமைந்துள்ளன. அவையாவன, அதாவது அந்த 3 பிரதான 3 தூண்களும் எவை என்று சொன்னால், நிறைவேற்று அதிகாரம், பாராளுமன்றம், நீதித்துறை. இந்த அட்டவணையை பார்த்தோமானால், முதலாவது நிறைவேற்று அதிகாரம், இரண்டாவது பாராளுமன்றம், மூன்றாவது நீதித்துறை. நிறைவேற்று அதிகாரம் பற்றி பார்த்தால், சட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்றது மற்றும் கொள்கைகளை திட்டமிடுகின்றது. இரண்டாவது பாராளுமன்றம் சட்டங்களை இயற்றுகின்றது. மூன்றாவது தான் நீதித்துறை. சட்டங்களுக்கு சரியான புரிதல் இல்லாத போது அதற்கு சரியான புரிதலை வழங்குவதன் மூலம் நீதித்துறையை நிர்வகிக்கின்றது. இந்த வழியிலான அதிகார பகிர்வானது எந்த ஒரு பிரிவையும் அல்லது நபரையும் அதிகார உச்சத்தில் இருப்பதை தடுப்பதோடு ஒரு பிரிவு இன்னொரு பிரிவை கட்டுப்படுத்தும் சரிபார்த்தல் மற்றும் சமநிலைப்படுத்தல் முறையை அறிமுகப்படுத்தியது. அதிகாரத்தை பிரிப்பது பற்றிய விளக்கத்தின் பிரகாரம் இந்த 3 பிரிவுகளில் எதுவும் மற்றொன்றின் அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது. எந்த ஒரு நபரும் ஒன்றுக்கு மேற்பட்ட பிரிவுகளில் உறுப்பினராக இருக்க முடியாது. அடுத்ததாக சட்டமன்றத்தின் வகைபாகம் பற்றி பார்க்கலாம். சட்டம் இயற்றும் செயல்முறைக்கு பொறுப்பான நிறுவனம் சட்டமன்றம் அல்லது பாராளுமன்றம் எனப்படும். சட்டமன்றங்கள், அதாவது சில நேரம் பாராளுமன்றம், செனட் சபை அல்லது காங்கிரஸ் என அழைக்கப்படுகின்றன, 3 முக்கிய விடயங்களை செய்கின்றன. மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தல், திறன்மிக்க சட்டத்தை இயற்றுதல் மற்றும் அரசாங்கத்தை மேற்பார்வை செய்தல். சட்டம் இயற்றுவதற்கு சட்டமன்றத்திற்கு மாத்திரம் தனி அதிகாரம் கிடையாது. வழக்கங்கள் மற்றும் நீதித்துறை தீர்ப்புகள் மூலம் சட்டம் இயற்றப்படுகின்றது. எனினும் ஒரு நாட்டில் சட்டம் இயற்றும் அதிகாரம் சட்டமன்றத்திற்கு மட்டுமே உண்டு. பொது விருப்புகளை பாராளுமன்றம் சட்டங்களாக மாற்றுகின்றது. மக்களின் வாக்குகள் மூலம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகின்றனர். சட்டத்திற்கான வேறு மூலங்கள் உள்ள போதும் சட்டத்தின் முக்கிய மூலம் பாராளுமன்றமாகும். சட்டத்தின் ஏனைய மூலங்களின் மூலமாக பாராளுமன்றம் உள்ளது. ஜனநாயக விழுமியங்களை பாதுகாப்பதற்கும் அவற்றை முன்னெடுத்து செல்வதற்கும் அவற்றை பிரதிபலிப்பதற்கும் பாராளுமன்றம் இன்றியமையாதது. சட்டம் இயற்றுவதற்கு மேலதிகமாக அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தை அங்கீகரித்தல், நிதி கட்டுப்பாடு,
நிர்வாகத்தால் மேற்கொள்ளப்பட்ட நியமனங்களுக்கு ஒப்புதல் வழங்குதல், ஒப்பந்தங்களை அங்கீகரித்தல், நிர்வாகத்தை மறுபரிசீலனை செய்தல் மற்றும் நிர்வாக மற்றும் நீதித்துறை உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரங்கள் பாராளுமன்றத்திற்கு உள்ளன. இலங்கை அரசாங்கம் மற்றும் பாராளுமன்றத்தின் தன்மை என்ன என்று சொல்லி நாம் அடுத்ததாக பார்க்கலாம். இலங்கை அரசாங்கம் மற்றும் பாராளுமன்றத்தின் தன்மை பற்றி கலந்துரையாடுவதற்கு முன்னதாக அரசாங்கம் மற்றும் பாராளுமன்றத்தின் வகைகளை அறிந்து கொள்வது அவசியம். நாம் இங்கே வழங்கப்பட்டுள்ள அட்டவணையினூடாக உலகில் உள்ள அரசாங்கத்தின் வகைகள் பற்றி பார்ப்போம். முதலாவது வகையாக நாம் பார்ப்பது கூட்டாட்சி. பல சிறிய உள்ளூராட்சி மன்றங்களுடன் மத்திய அரசாங்கம் தனது அதிகாரத்தை பகிர்ந்து கொள்கின்றது. இரண்டாவது ஜனநாயகம், மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம். மூன்றாவதாக செல்வந்தர் ஆட்சி என்பது செல்வந்தர்களால் அமைக்கப்பட்ட அரசாங்கம். நான்காவதாக குழுமுறை ஆட்சி என்பது ஒரே மாதிரியான விருப்பங்களை கொண்ட அல்லது குடும்ப உறவை கொண்ட மக்கள் குழுவினரால் அமைக்கப்படும் ஆட்சி. ஐந்தாவதாக முதலாளித்துவம் என்பது மக்கள் தமக்கு சொந்தமான தொழில்கள் மற்றும் சொத்துக்களை சொந்தமாக வைத்திருக்க முடியும். ஆனால் அவர்கள் சம்பாதிக்கும் பணத்தில் இருந்து ஒரு பகுதியை வரியாக செலுத்துவார்கள். பெரும்பாலான முதலாளித்துவ அரசாங்கங்கள் தமது சொந்த கல்வி, சுகாதாரம் மற்றும் நலன்புரி சேவைகளை வழங்குகின்றன. ஆறாவதாக மன்னராட்சி. ராஜா அல்லது ராணி பாத்திரத்தை மரபுரிமையாக பெற்ற ஒரு தனிநபரின் ஆட்சியாகும். அவர்கள் தனக்கு பின்னர் தமது வாரிசுக்கு அதனை வழங்குவதை நோக்கமாக கொண்டிருப்பர். ஏழாவது பிராந்திய அல்லது உள்ளூராட்சி. நாட்டிற்குள் ஒரு சிறிய பகுதியை கட்டுப்படுத்தும் அரசாங்கம் அல்லது சபை. பெரும்பாலான உள்ளூராட்சி மன்றங்கள் மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளன. எட்டாவதாக கம்யூனிசம். அரசாங்கத்திற்கு சொந்தமான வணிகங்கள் மற்றும் பண்ணைகள் உள்ளன. இது சுகாதாரம், கல்வி மற்றும் நலன்களை வழங்குகின்றது. ஒன்பதாவது அரசியல் அமைப்பு முடியாட்சி. மன்னரின் கட்டுப்பாட்டை ஒரு எல்லைக்குள் வைத்திருக்கும் ஜனநாயக அரசாங்கம் உண்டு, அதாவது ராஜா அல்லது ராணி. பத்தாவது இடைக்கால ஆட்சி. ஒரு வகையான அரசாங்கத்திலிருந்து இன்னொன்றிற்கு மாறிக்கொண்டிருக்கும் நாடு. 11ஆவதாக நாம் பார்ப்பது எதேச்சதிகார ஆட்சி. தனித்தலைவர் ஒருவரால் முன்னெடுக்கப்படும் ஆட்சி. மக்கள் அனைவரும் குறித்த தலைவரின் அடிமைகளாக கருதப்படுவர். 12வது சர்வாதிகார ஆட்சி. ஒரே ஒரு அரசியல் கட்சியை கொண்ட நாடாகும். இங்கிலாந்தில் 3 முக்கிய கட்சிகள் உள்ளன: தொழிலாளர் கட்சி, பழமைவாத கட்சி மற்றும் லிபரல் ஜனநாயக கட்சி. 13வது புரட்சிக்குரிய ஆட்சி. ஒரு அரசாங்கம் வலுக்கட்டாயமாக கவிழ்க்கப்பட்டால் கவிழ்க்கும் அரசாங்கம் சில நேரங்களில் புரட்சிகர அரசாங்கம் என்று அழைக்கப்படுகின்றது. 14ஆவதாக நாங்கள் பார்ப்பது அராஜக ஆட்சி. அரசாங்கம் ஒன்று இல்லாத ஆட்சி. 15வது குடியரசு. மன்னர் இல்லாத நாடு. தெரிவு செய்யப்பட்ட ஜனாதி ஒருவரே தலைவராக இருப்பார். 16வது வல்லாட்சி. நாட்டின் மீது முழுமையான அதிகாரம் கொண்ட ஒரு தலைவரால் ஆளப்படும் நாடாகும். இவர் தெரிவு செய்யப்பட்ட தலைவராக இருக்க மாட்டார். 17வது ஒற்றையாட்சி. நாட்டின் ஆட்சி முறை ஒரு மத்திய அமைப்பு முறை மூலம் நடைபெறும்.